மிக்க நன்றி ஸ்ரீதேவி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. மிக அழகாக இன்று நமது நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு தங்கை ஸ்ரீதேவி அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய அன்பரசி அவர்களுக்கும், குருவணக்கம் பாடிய உமையாள் அவர்களுக்கும், அகத்தவம் நடத்தி தந்த சுலோச்சனா அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம் இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து தூய உள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன காரணம்னா, நம்ம இந்த குரூப் ஆரம்பிச்ச நோக்கமே நான் அங்க கனடால இருக்கப்போ ஆரம்பிச்சதுனால, யுஎஸ் அண்ட் கனடாவில நிறைய இளம் பெண்கள், அவங்களும் சரியா நம்ம கைட் பண்ணணும். எனக்கு அதனாலதான் கனடா சென்டர்ல கூட சொல்லுவாங்க, இந்த அருள் செல்வி அம்மா எங்க எப்ப பேசினாலும் சுத்தி கொண்டு வந்து ஃபேமிலியில நிறுத்திடுவாங்கன்னுட்டு வான்மதிக்கெல்லாம் தெரியும். தனபால் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அதை எப்பவும் சிந்திக்கிறது உண்டு. ஆனா அதுல ஒரு மகிழ்ச்சி பாருங்க. அதனால அவர் எப்படி மாறினார்னா, ஏன்னா அவர் அங்க கனடாவில ஒரு பெரிய கவர்மெண்ட் சைட்ல எக்ஸிகியூட்டிவ் கேடர்ல ரிட்டையர் ஆனவர். அப்ப அவர் சொன்னார், எனக்கு எப்பவுமே அந்த இது மனசுல இருக்கும், நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்க திரும்ப 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 அந்த ஃபேமிலி பீஸ் இதை கேட்டு கேட்டு முன்னாடியே சுவாமிஜியோடது நல்லா கேட்டு படிச்சும் கூட அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதான்னு எனக்கு தோணல. ஆனா இப்ப நான் அதை ஆரம்பிச்சு இப்ப அவர் எவ்வளவு முன்னேறிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, முந்தி கையில கொண்டு அவங்க ஒய்ஃப் டீ கொடுத்தா கூட குறை சொல்லிட்டு இருந்தாராம். ஆனா இப்ப நானே டீ போட்டு என்னோட ஒய்ஃபுக்கும் ஒரு கப் கொடுக்குறேன். அது எப்படி டீ போட ஆரம்பிச்சேங்கிறதே அவர் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு முறை நரேட் பண்ணாரு. எனக்கு கையில டீ வராதப்போ கோபமா வந்துச்சு. இவங்க தூங்கிட்டே இருக்காங்க, நம்ம காலையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி, ஏன்னா கனடாவில 6 மணிக்கு மார்னிங் ஒரு இணைப்புல எல்லாரும் சேர்ந்து நாங்க குரூப் மெடிடேஷன் பண்றது வழக்கம். சோ அவர் அந்த 6 o'clock மெடிடேஷனுக்கு முன்னாடியே தன்னோட எக்ஸசைஸை முடிச்சுட்டு 6 o'clock மெடிடேஷனும் முடிச்சுட்டு 6:30க்கு அல்லது 6:45 ஆயிடும். அது அப்ப போனா இவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, டீ கிடைக்க மாட்டேங்குதுன்னு கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப மாறி மாறி என்னாச்சு, சரி நம்ம என்ன பண்ணுவோம், டீ போடுவோம். முதல்ல எனக்கான டீயை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இவ்வளவு வருஷமா அவங்க நமக்கும் சேர்த்து தானே செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா நமக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் டீ போட்டுக்கிறோம்ட்டு 2 டீ போட ஆரம்பிச்சேன். அப்போ அந்த 2 டீ ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கு இல்லைங்களா, அப்போ ஏன் இந்த சிங்க்ல பாத்திரம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வாஷ் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சேன். அப்ப அவர் சொல்லிட்டே வந்தார் பாருங்க. அப்புறம் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ எங்களோட குடும்பத்துல அந்த இனிமைய எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இத்தனை நாள் நான் ஒரு பெரிய பதவியில இருந்து கூட என்னோட வைஃப் என்ன மதிச்சாங்களான்னு தெரியாது. ஆனா இப்போ அவங்க என்ன மதிக்கிற விதம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சோ நாங்க அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சோம். இந்த இணைப்பை இப்ப பாத்தீங்கன்னா அழகா அன்பு உமா எல்லாம் அவங்க குருவணக்கம் பாடினது யாராவது புதுசா கேட்டிருந்தா ஏதோ சின்ன குழந்தை பாடுதுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு சரியான புரிதல் வேண்டும். ஏன்னா இவங்க எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வேற இருக்காங்களா. இப்ப நம்ம நாட்டுல இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த பெரியவங்க சப்போர்ட் இம்மீடியட்டா கிடைச்சிடும். இப்ப வான்மதி கூட இந்தியா வந்திருக்காங்க. நான் நேத்து வான்மதிட்டு அதான் சொன்னேன், என்னம்மா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்களா? ஆமாம்மா, அதையே சொல்றீங்க. சுத்தி சுத்தி அன்பான உறவினர்கள் கூட்டம். இது இந்தியாவோட மிகப்பெரிய பலம் பாருங்க. அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், சில சமயம் அம்மா அப்பா கொஞ்சம் கடுமையா நடந்தா கூட ஓடி போய் அத்தை கிட்ட, சித்தப்பா சித்திட்ட. அதனாலதான் ஒரு பாடலே இருக்கும், அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா அப்படின்னு. எவ்வளவு ஒரு அழகான பாடல் பாருங்க. அப்படி ஒரு உறவுகள் தான் நம்முடைய பலம். ஆனா இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு அதுவும் இல்லாததுனால இவர்களுக்கும் சரியா இந்த குழந்தை வளர்ப்பு தெரியலன்னா வாழ்க்கை துன்பமயமா போகுது இல்லைங்களா. அதற்காகத்தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். சோ இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப உமையால் இவங்க எல்லாம் குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களே இளம் குழந்தைகளுக்கு அம்மா இப்போ என்ற பொழுதும் அவங்களுடைய அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே போல இந்த நகைச்சுவை உணர்வு கூட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையா நம்ம சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் இன்னும் கொஞ்சம் இதை வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே இந்த குடும்ப பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கிறதுனாலயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்பவும் கொஞ்சம் சீரியஸாவே இருக்கோம். நம்ம இதை சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுதான் நம்ம மனசுல எப்பவும் இருக்கே தவிர, அந்த கொண்டு போற ப்ராசஸ்ல நம்ம லைஃப மிஸ் பண்றோங்கிறது புரிய மாட்டேங்குது. ஏன்னா மனசுல டெஸ்டினேஷன், அந்த இலக்கு தான் நம்மளுடைய மனசுல இருக்கே தவிர, அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணமும் ரசனைக்குரியதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல ஓடுறப்போ
நம்ம பயணத்தை வந்து மிஸ் பண்ணிடுறோம். அதை செய்ய வேண்டாம். வாழ்வை வந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ்ந்து கொண்டே நம்ம இலக்கை அடைய முடியும். அது சுலபம் தான். ஒண்ணும் வந்து பெரிய இது கிடையாது. அதான் எனக்கு சசி வேற ஜாயின் பண்ணிருக்காங்க. சசி அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா நீங்க சொல்லுவீங்க இட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸின்னுட்டு. எளிமையான விஷயம் தான், ஆனா பின்பற்றும் பொழுது கொஞ்சம் மெனக்கடல் தேவைப்படும். அதனாலதான்ப்பா இந்த தலைப்பு கூட கொடுத்தது. இந்த நகைச்சுவை உணர்வு வந்து நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. அது வந்து வாழ்வை இனிமையாக வாழ்வதற்கு உதவும். இந்த ஒரு விஷயம் மட்டும், இந்த பெண்களுக்கு வந்து வீடே உலகம் வீடே உலகம்னு சொல்லி சொல்லி நம்ம அந்த நமக்கான ஸ்பேஸ் அப்படிங்கறதே நம்ம மறந்துட்டோம். எஸ்பெஷலி அது இந்தியாவுல இருக்க பெண்கள். எனக்கு அந்த ஃபாரின்ல கூட வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஃபாரின்ல அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும். மீ டைம் அண்ட் ஸ்பேஸ். சரி, இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இருவர் தான். அந்த வி ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம். அந்த இருவருக்கும் இடையில இருக்க இணைப்பு வந்து எப்போ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னாப்பா, ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் த உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு யுவர் ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காது. சிலது நீங்க சில நேரத்துல செய்யணும்னு விரும்புவீங்க. மேபி யூ ஹாவ் யுவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எனக்கு என்னோட கிச்சன் இப்படிதான் இருக்கும், பட் தட்ஸ் ஓகே. மத்தவங்க கிட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. ஆனா நீங்க சொல்லலாம், சி என்னோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள நோ என்ட்ரி as long as I am healthy. எனக்கு முடியாதப்போ நான் உங்க ஹெல்ப்ப கேக்குறேன்னா, அப்ப நீங்க வந்து கிச்சன்ல மெஸ் பண்ணினா நம்ம வாயை திறக்க கூடாது. ஏன்னா நமக்கு முடியலன்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ண வரும்பொழுது நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம பெர்ஃபெக்ஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்வாங்க. அதை ஏத்துக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது கொஞ்சம் நம்மளோட சீரியஸ்னஸ கொஞ்சம் குறைக்கும். அப்போ பெண்கள் வந்துப்பா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடு உலகம் என்றாலும் கூட இந்த வீட்டை நம்ம இனிமையா நடத்தணும்னா அதனோட முதல் மைய புள்ளி நீங்க தான். அப்ப உங்களை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேபி நேத்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை வந்து காட்சிகளை பார்த்து ரசிங்க. நல்ல வாய் விட்டு சிரிங்க. அப்ப மனசு லேஸ் ஆகுறத உணர்வீங்க. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்றோம், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஒரு கேன்சர் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் அவர் ஒண்ணுமே பண்ணலைங்களாம். இந்த லாரல் ஹார்டி அண்ட் வந்து சார்லி சாப்ளினோட இத வந்து கேசட்ஸ் அள்ளிட்டு போயிட்டாராமா ஒரு வீடியோ ஷாப்ல இருந்து. தொடர்ந்து அதை பார்த்து நல்லா சிரிச்சிட்டே இருந்ததுல அவர் நோய் போன இடம் தெரியலங்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு நகைச்சுவை வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து இனிமையாக கொண்டு போறதுக்கு உதவும். பொதுவா பெண்களை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ம எப்பவும் 2-3 பேர் சேர்ந்தோம்னா இன்னொரு நபரை பத்தி தான் பேசுறோம். அதனாலதான் நேற்று இந்த பாரதிதாசனோட கவிதை கூட, மயிலே உனக்கு ஏன் நீள் கழுத்துன்னா நீ யார் வீட்டையும் எட்டி பார்க்க போறது இல்ல, பட் எங்க பெண்களுக்கு இந்த அண்டை வீட்டினுடைய அறையை எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு தான் குட்டை கழுத்துங்கிறது ஒரு ஜாலியா ஒரு விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட, என்ன நம்ம எப்ப சேர்ந்தாலும்ப்பா என்ன பேசுறோம் பாருங்க. நீங்க உங்க வீட்டுல நீங்க என்ன சமைச்சீங்க, என்ன செய்தீங்க, கொஞ்சம் இதெல்லாம் விட்டு தாண்டி வெளியே வருவோம். எப்படினாலும் சமைக்கதான் போறோம், சாப்பிடதான் போறோம். ஏதோ ஒரு உணவு திரும்ப திரும்ப சமையல் சாப்பாடு அப்படிங்கறத தாண்டி, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஓரளவுக்கு ஹைஜீனிக்கா ஹெல்த்தி ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம், ஜங்க் ஃபுட் போறது இல்ல. அது விஷயமா மேபி ஒரு ஹெல்த்தி ஃபுட் பத்தி ஒரு டிஸ்கஷன், குழந்தைங்களுக்கு இந்த வளர்ற வயசுல என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்க கூடாது, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை விட்டுட்டு நீ இன்னைக்கு என்னப்பா சமைச்ச, நான் இன்னைக்கு இந்த சாம்பார் பண்ணேன், இந்த பொரியல் பண்ணினேன், சரி இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. அதுக்காக நீங்க ரொம்ப நேரம் வந்து மெனக்கிட வேண்டியது இல்லை. பட் அஃப்கோர்ஸ் ஹியர் அண்ட் தேர் அதுவும் பேசுங்க, தேவையில்லை. பட் அதையே எப்பவும் பேசுறதுன்னு வச்சுக்காதீங்க. அதே போல எப்ப 2 பேர் சேர்ந்தாலும் இப்ப மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த குரூப்ல இப்ப வைரம் இருப்பாங்க, அண்ட் தென் வந்து இவங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மனோவுக்கு எல்லாம் இப்ப வந்து வான்மதி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா வான்மதி இவங்களோடயே இருந்தாங்க, இப்ப இந்தியா வந்துட்டாங்க. அண்ட் மோர் ஹாப்பிலி வான்மதியோட ஹஸ்பண்ட் சத்யாவுக்கு இவங்க எல்லாம் தான் அழகா உணவு தயாரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இவங்க சேர்ந்தா என்ன பேசுவாங்க, சரி வான்மதி இருந்தா இப்ப எப்படி இருக்கும் என்ன, அது வந்து நிச்சயம் நம்ம பேசணும்ப்பா. பிகாஸ் இட்ஸ் அ பர்சனல் ஃபீலிங். நம்ம அதை வெண்ட் அவுட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் மிஸ் பண்றோம் வான்மதிய, அது பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அப்போ வந்து நம்ம இன்னொருத்தரை பத்தி அவங்க இல்லாதப்போ தப்பா பேசக்கூடாது இல்ல. சரி வான்மதி இஸ் சச் a போரிங் கேரக்டர், அப்பா தப்பிச்சோம், அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு நாளும் பேசாதீங்க. ஒருவர் இல்லாதப்போ அவர்கள் குறைய பத்தி ஒன்னு we must have the guts. ஓப்பனா ஃபேஸ் டு ஃபேஸ், வான்மதி நீ எப்ப வந்தாலும் போர் அடிக்கிறப்பா, எப்ப பாரு வந்து தியானம் பண்ணியா காய்கல்பம் பண்ணியானே கேக்குற, கொஞ்சம் மாத்துப்பா, கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டா பேசுவோம், நம்ம ஒரு ஜாலியா இருப்போம். அப்படி வந்து
ஸ்ட்ரைட் அவே அக்ராஸ் த ஃபேஸ் கேளுங்க, தப்பு கிடையாது. பட் அவங்க இல்லாதப்போ வந்து ஒருத்தரை பத்தி தயவு செய்து பாசிட்டிவா பேசலாம், பாசிட்டிவா பேசாட்டியும் பரவாயில்ல, நெகட்டிவா பேசவே பேசாதீங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்குவோம். மேபி ஜாலியா நகைச்சுவையா பேசுங்க. அது நம்முடைய வந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும் என்று சொல்லி, இப்ப இதை தொடர்ந்து டிஸ்கஷன் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. நான் செஷன் வந்து ஸ்ரீதேவிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அக்கா, வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்க. சொல்லுவாங்க லாஃபர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஆக்சுவலா உண்மையிலேயே மருந்து எல்லாத்துக்கும், மனசுக்கும் உடம்புக்கும் எப்பயுமே பெஸ்ட் மெடிசன் லாஃபர் தான். ஒரே ஒரு மகரிஷியோட ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ஸ், அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு மட்டும் ஒரு இன்சிடென்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். அதாவது சிறப் உணராத சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல என்ன நடந்துச்சுன்னா, மகரிஷி எப்பயுமே அவங்க வந்து ஒரு ஜோபியலாவும் ஒரு ஹியூமரஸ் நேச்சர் தான். ஒரு தடவை வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து 2 பெண்கள் வந்து பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சாப்பிட்டு முடிச்ச பிறகு மகரிஷி வந்து இவங்கள பார்த்து, "அம்மா, இன்னைக்கு இன்றைய மாலை பொழுது வந்து நான் வந்து ஒரு சிறப்பு உரை ஆற்ற இருக்கேன். அது என்ன தெரியுமா? சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு." உடனே அந்த பொண்ணுங்கலாம் நினைக்கிறாங்க, "என்ன ஏன் இப்ப இந்த நேரத்துல இத இவர் பேசுறாரு?" அப்படின்னு அந்த 2 பெண்களும் யோசிக்கிறாங்க. உடனே வந்து மாலையில அவர் பேச வேண்டிய தலைப்பு வந்து சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு. அப்பதான் என்னடா அதை மாத்தி சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு சொல்றாருன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. மகரிஷி வந்து வழக்கமா சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாங்க, அந்த திரவ மருந்து சொல்லுவாங்கல்ல, சிறப்பு. அதை கொடுக்கணும். அன்னைக்கு மறந்துட்டாங்க 2 பேருமே. அத நயமா வந்து அவங்கள வந்து நினைவூட்டுறதுக்காக, அம்மா, நான் இன்று மாலை நான் ஆற்ற வேண்டிய தலைப்பு வந்து சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். அது ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது. அதை ஷேர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நிறைய எல்லா வாழ்க்கையிலுமே நம்ம லைஃப்ல நம்ம லைஃப் பார்ட்னர் பிள்ளைங்களோட எவ்வளவோ ஹியூமரஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. எனக்கே இதை சொன்ன நிறைய மெமரி வந்துச்சு. ஆக்சுவலி நான் இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் டைம் கருதி. எல்லாரும் வந்து முன்னும் வந்து சொல்லலாம், நம்ம லைஃப்ல நம்ம லைஃப் பார்ட்னர், கிட்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி நகைச்சுவை உணர்வுகள் நிறைய இருக்கு. எல்லாரும் ரைஸ் பண்ணி சொல்லலாம். வி ஆர் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. சுலோச்சனாம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா உங்களோட. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சாரும் வந்து ஹோட்டல் கடைக்கு போனோம். ஹோட்டல் கடைக்கு போயிட்டு வந்து அவர் சொன்னாரு, சர்வர் கிட்ட சொன்னாரு, ஆளுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு சர்வரு. நாங்க அவர் வந்துட்டு என்ன சொன்னாரு, ஆளுக்கு 2 இட்லி முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரின்ட்டு இலையில ஆளுக்கு 2 இட்லி கொண்டு வந்து கொடுத்தாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சர்வர் வந்து சாம்பார் இட்லி இந்த சட்னி எடுக்கிறதுக்கு போயிட்டாரு. நான் அதுக்குள்ள என்ன பண்ணேன், அந்த 2 இட்லியும் சாப்பிட்டேன். வெறி இட்லியே சாப்பிட்டேன். எனக்கு வெறி இட்லின்னா பிடிக்கும். சரின்னு சாப்பிட்டா அவர் வந்து செல்லு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் சர்வர் வந்து சட்னி ஊத்துறதுக்கு பாக்குறாரு. என்னோட இலையில இட்லி இல்ல. சர்வர் வந்து நம்ம வெச்சமா வைக்கலையா, இந்த அம்மா இவ்வளவு டீசெண்டா உட்கார்ந்து இருக்குது, வெச்சமா வைக்கலையா தெரியலன்னு சொல்லிட்டு சார் என்னை பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன். அவர் வந்து அவரு சர்வர் வந்து 2 பேத்தையும் பாத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் இவரு சார் வந்துட்டு கேட்டாரு, என்ன இட்லி உனக்கு வச்சாங்களா இல்லையா அப்படின்னு. இல்ல வச்சுட்டாங்க, நான் தான் சாப்பிட்டேன். எனக்கு தான் இட்லி பிடிக்கும், நான் வந்து வேறு இட்லி எனக்கு பிடிக்கும்ல, அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் வந்து சாரு என்ன சொன்னாரு, ஐயோ நீ அவசரத்துல என்னோட இட்லியும் சேர்த்து தின்னு போடாத, சார் கொஞ்சம் இட்லி சட்னி ஊத்துங்க சார், நான் முதல்ல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையே சொன்னாரு. ரொம்ப அது இன்னும் நினைச்சாலும் அந்த இட்லி ஊத்தும் போது நினைச்சாலே எனக்கு அந்த ஞாபகம் வருப்பா. சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான நிகழ்ச்சி சொன்னீங்க. ரொம்ப எல்லாருமே சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப 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 எனக்கு அது நினைச்சாவே எனக்கு இன்னும் அந்த நகைச்சுவை எனக்கு இருக்கும். அவர் சொன்னது, அந்த கையை தடுத்தது, ஐயோ நீ கொஞ்சம் ஏமாந்து நீ என்றதையும் சேர்த்து தின்றுவ நீங்க. இனிமே நாங்களே நினைச்சுக்கிறோம் இட்லி பார்க்கும் போதெல்லாம் இந்த ஜோக்க. நன்றிமா, நன்றி. அடுத்து வந்து நன்றிமா, நன்றி. அடுத்து கலைசெல்வி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கல்ல கலைசெல்வி? வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா?
கேக்குதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா. எனக்கும் இந்த சாப்பாடு பத்தின ஒரு விஷயம் நினைப்புக்கு வந்து எப்பவுமே சிரிக்குவோம். ஸ்ரீநகருக்கு போயிருந்தப்ப ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சர்வர் வச்சப்ப ரொம்ப ஜில்லுன்னு அந்த இடத்துல அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அப்ப எங்க ஃப்ரெண்டு கேட்டாங்க, அந்த டேபிள்ல ஹிந்தில கேக்குறதுக்கு, वो वो टेबल में चावल में आवी आता था, हमारा चावल में आवी नहीं आता ஆனாரு. அந்த ஆளுக்கு புரியல. பட் எங்க எல்லாருக்கும் அந்த இறுக்கமா இருந்த மனசு வந்து சிரிச்சு, அந்த சாப்பாட்டுலயோ இல்ல எந்த விஷயத்திலயும் ஆவி வந்தது காஃபிலன்னா கூட எங்களுக்கு அந்த நினைவு வந்துட்டு இப்ப கூட நாங்க அதை சிரிச்சுக்குவோம். சோ இத நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி குடும்பத்துல இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறப்ப நம்ம குழந்தைகளோ பேர குழந்தைங்களோ வந்துட்டு அவங்க மழலையில ஏதாவது ஒரு பேசும்போது அந்த நம்ம சிரிச்சுடுவோம். அந்த இறுக்கமான சூழ்நிலை வந்து மறந்து போயிடும். சோ நகைச்சுவை வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒண்ணுன்றது என்னுடைய கருத்துமா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அக்கா நீங்க ஏதாவது சொல்றீங்களாக்கா? வாழ்க வளமுடன். ஆமா ஸ்ரீதேவி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிறப்போ ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி நீ இட்லியே பார்த்தாலும் சரி, கொதிக்க கொதிக்க ஆவி பறக்கிற சாதத்தை பார்த்தாலும் நம்ம எல்லாரும் நிச்சயமா இந்த நினைவுகள் நமக்கும் வந்து வரும். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய கலைச்செல்வி சுகுமாரன் அம்மா இவ்வளவு அழகா வந்து சாவல்ல வந்து ஆவி பறக்குதான்னு கேட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு நாளைக்கு வந்து 40th வெட்டிங் ஆனிவர்சரி. எவ்வளவு அழகா வந்து அவங்க குழந்தை அதை ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு நொடி நம்ம எல்லாருமே கண்களை மூடி இந்த இறைநிலையோடு நம்மளை இணைத்துக் கொண்டு கலைச்செல்வி சுகுமாரன் மற்றும் சுகுமாரன் தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்வோம். கலைச்செல்வி சுகுமாரன் மற்றும் சுகுமாரன் தம்பதியர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இவ்வளவு அக்கறையாக இந்த செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அவரது அன்பு மகள் வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து அன்புள்ளங்களும் வாழ்க வளமுடன். ஹேமாவுக்கு ஸ்பெஷல் வாழ்க வளமுடன். இமீடியட்டா சாட் பாக்ஸ்ல அவங்க வந்து பிளஸிங்ஸ் போட்டிருந்தாங்க. வாழ்க வளமுடன்பா. அனைவருக்கும் நன்றி. ஓவர் டு வாழ்க வளமுடன்மா. எல்லாருக்கும் நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து வந்து நம்ம கோகிலா, நீங்க அட்மிட் பண்ணி சொல்லலாம்டா உங்களோட. வாழ்க வளமுடன். ஆக்சுவலி நம்ம இங்க ஆந்திரா ஷிஃப்ட் ஆகி வரும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆக்சுவலா. சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகி வீட்டுல இருக்கோம். கீழே வந்து வாட்ச்மேன் இருப்பாங்களே, அவங்க மாடிக்கு எங்க வீட்டுக்கு வந்து, அம்மா இது மாதிரி ரொய்யலு ஒச்சு சிந்தி அப்படின்னாரு. இது என்னடா ரொய்யலு ஒச்சு சிந்தின்றாரு. சரி ஏதோ ட்ரெயின் வந்துருச்சு போல இருக்கு. ஏன்னா தமிழ்ல ரயில்னா ட்ரெயினே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ட்ரெயின் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ்னே தெரியல, வேர்டுக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் 8th வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு மேடம் சம்திங் இஸ் சேயிங் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க கேட்டாங்க என்னப்பான்னு. அவர் திருப்பியும் ரொயிலு ஒச்சு சிந்துமா அப்படின்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இல்லம்மா ப்ரான்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு. இங்க பக்கத்துல ட்ராக்கும் இல்ல, ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்றாரா, ஒண்ணுமே புரியல. அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெலுங்குக்கும் தமிழுக்கும் ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும். சேம் ஸ்லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் தெலுங்கு கத்துக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ட்ரெயின் தான் ஞாபகம் வரும். எப்ப ப்ரான்ஸ் பார்த்தாலுமே எனக்கு ரயில் தான் ஞாபகம் வரும். சோ இது வந்து ஒரு நகைச்சுவா எடுத்துக்கிட்டு தெலுங்கு நம்ம எப்படியாவது நல்லபடியா கத்துக்கிட்டு நல்லா பேசணும், தப்பா பேசிடக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன்னால அவர் நான் லேர்ன் பண்ணுன்ற அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன் தெலுங்குல. அது என்விரான்மெண்ட் நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் அதனால அப்படி தோணுச்சு உங்களுக்கு. ட்ரெயின் ரயில் அவரு தமிழ் நமக்கு தெரியும். ஆனா அவர் தமிழ் மாதிரியே சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரியல. நல்ல 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 பகிர்வுமா. ரொம்ப நன்றி. எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சசிகலா, நீங்க ஷேர் பண்ணலாம். சசிகலாமா, சசிகலா ஜெகத், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இதே மாதிரிதான்மா எனக்கும் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் வந்து மைசூர்ல இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் வந்துட்டு அவங்க நேம் என்ன அப்படின்னு, பேர் என்ன அப்படின்னு நம்ம அப்படி கேட்டு பழகி இருக்கோம். அங்க வந்துட்டு எசுரேனோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு புதுசா வித்தியாசமா இருந்தது.
பக்கத்துல அவரும் இல்ல. ரொம்ப நேரம் முழிச்சுட்டு பேரே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தா. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு பேரு கூட தெரியலையா இல்ல என்ன யோசனையில உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா, எங்க சச்சின் விஷ்ணுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 3 பேர், நானு, எங்க வீட்டுல அவரு, சச்சின் 3 பேரும் இது 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நிறுத்தினாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வண்டி வந்து நிறுத்தினார். நான் என்ன பண்ணிட்டேன், இறங்கிட்டேன், வண்டி விட்டு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அங்கேயே நின்னுட்டே இருக்கிறேன். அவன் சச்சின் வந்து பின்னாடி வந்து திரும்பி பார்த்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ரோடு போய் கிராஸ் பண்ண வரைக்கும் அவன் என்னை திரும்பி பார்த்துக்கிட்டே வரான். ஆனா அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை, அம்மா பின்னாடி உட்காரவே இல்லைன்னு. நான் என்னவா இருக்கும், ஒருவேளை வண்டி செக் பண்றதுக்காக போயிட்டு திரும்பி வருவாங்களோ, நான் நின்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் நடு ரோட்ல அப்படியே நின்னுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போய் கிராஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் கேக்குறேன், ஏன் டாடி அம்மா வண்டியில ஏல விட்டுட்டே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏன்டா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது மாதிரி நிறைய பேர் லைஃப்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்களா, விழுந்துட்டாங்களா, இறங்கிட்டாங்களா அது தெரியாமயே போயிட்டு இருப்பாங்க. இது இந்த ஹெல்மெட் எல்லாம் வந்து கம்பல்சரி போடணும் அப்படின்னு சொன்னப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கூட நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து வண்டியில ஏறிக்கிட்டாங்க அப்படிங்கறது கூட பேப்பர்ல வந்து எனக்கு அப்ப பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். என் லைஃப்ல எப்பவுமே வண்டி விட்டு இறங்குறதுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் இறங்குன்னு சொன்னா கூட இப்ப நான் ரொம்ப சூப்பருங்க. ஆக்சுவலா அப்படியே அந்த பிக்சரைசேஷனே கொண்டு வந்துட்டீங்க. ஹெல்மெட் ஊரு. நன்றிப்பா, ரொம்ப நல்ல அருமையான நகைச்சுவை பகிர்ந்ததுக்கு. அடுத்து வந்து சந்திரா மோகன், நீங்க உங்களோட ஏதாவது ஷேர் பண்ணலாமா? அடுத்து சுலோச்சனாவா யார், வேற யார் பண்ணிருந்தா? நீங்க தானே சந்திரா மோகன் மேம்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ப்பா. இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வேலூருக்கு ஒரு மேரேஜுக்காக போயிருந்தோம். அப்ப எங்க டிரைவர் வந்துட்டு இது மாதிரி வீட்டுல சொன்னாங்கன்னா, இது மாதிரி வேலூர் போறோம், அவங்க கூப்பிட்டுருக்காங்க ஓனர் வீட்டுல, வேலூர் போறோம் ஒரு மேரேஜுக்கு அப்படின்னு சொன்னாமலையா. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீங்க வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாப்லையா. அதுக்கு அவங்க சொன்னாப்புல என் டிரைவரு, இது மாதிரி வந்து நீ வீட்டை சுத்தம் பண்ணி வையே, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல. எதுக்கு நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஆமா வேலூர் போறோம் பொற்கோயிலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புலையா. சூப்பர்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சசிகலா ஜெகதீஷன், ஷேர் பண்ணுங்கப்பா நீங்க உங்களோட. வந்து அதிகமா பாத்தீங்கன்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது நிறைய காமெடிஸ் வந்து நிறைய சொல்லுவாரு. எனக்கு அவரோட ரொம்ப அதாவது சிரிக்காம அப்படியே அமைதியா ஒரே ஃப்ளோல அவர் அப்படியே பேசிட்டே இருப்பாரு. பட் பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல அவ்வளவு நகைச்சுவை சொல்லுவாரு. நான் ரொம்ப ரசிச்ச ஒரு நகைச்சுவைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதுல கடைசி சீட்ல ஒருத்தர் அடாவடி பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு வர்றாரு, ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு. அதுக்கு இடையில 2 பெண்கள் வந்து சரியான சண்டை, லாங் டிராவல் போகுது. அவர் சொல்றாரு, தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா சொல்றாரு, அப்ப கண்டக்டர் வந்து சமாதானப்படுத்துறாங்க, எதுக்குமா இப்படி 2 பேர் சண்டை போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி. அதுல அந்த அம்மா சொல்றாங்க, அந்த சைடுல விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு, இன்னொரு அம்மா வந்து ஓபன் பண்ணணுங்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒரு அம்மா, ஏமா நீதான் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணனா, க்ளோஸ் பண்ணாக்க என் மூச்சே விட முடியாது, நான் போய் சேர்ந்துருவேங்கிறாங்க. இன்னொரு அம்மா ஓபன் பண்ணா இந்த காத்தடிச்சதுன்னா நான் போய் சேர்ந்துருவேன். 2 பேத்துக்கு சண்டை. அந்த கடைசியில ரொம்ப தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்கிற கூவிங்க, வாயா அப்படி என்னையா பிரச்சனை அப்படின்னு கண்டக்டர் கூப்பினியும் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னதையும், ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரம் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணு, அவ போயிடுவா, அடுத்தது விண்டோ ஓபன் பண்ணு, அது போயிடும் அப்படின்னா, என்னையா இப்படி சொல்ற, ஏயா அவங்க வீட்டுக்காரருக்கு யாரையா பதில், அவங்க 2 பேத்துக்கு வீட்டுக்காரர் நான் தான் அப்படின்னு சொல்றேன். கோ சாமிநாதன் அவர் சொல்லி இந்த கதை சொல்லும் போது ரொம்ப ஒரு நகைச்சுவையா ரசிச்சு, அதனால நான் நிறைய அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் வந்து நகைச்சுவையா இருக்கிற ஸ்பீச்சஸ் வந்து கேட்டோம்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். உண்மைதான். அவர்லாம் நம்ம வந்து உண்மையிலேயே அந்த தென்கோச்சி சாமிநாதன் ஒரு நம்ம ட்ரெஷர் தான் நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு. நிச்சயமாங்க. நன்றிங்கம்மா.
நன்றிமா, வாழ்க வளமுடன். ரெண்டாவது முறையே வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது வந்து ஒரு டிப்ஸ் எல்லாருக்கும். ஒரு நகைச்சுவையான ஒரு சொற்பொழிவெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இவரது சூஸ் பண்ணி கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நன்றிப்பா, வாழ்க வளமுடன். அடுத்த சுலோச்சனா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வான்மதி, டைம் இருக்கா? ஹலோ, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, யாரும் ரைஸ் பண்ணல. இந்த நாகேஷ நினைச்சா நம்மளுக்கு எப்பவுமே சிரிப்பு வரும் பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிளையாடல்ல பறை எடுத்து சொல்லுவாங்க, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செங்குப பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனை, பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்ப்பு வைப்பதற்கு 1000 பொற்காசுகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. வந்து நாகேஷ் அங்கிருந்து வெளியில இருந்து உள்ள ஒடியாருவாரு. என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாருவாரு. இந்த மாதிரி வந்து மன்னருக்கு வந்து ஏதோ பிரச்சனையாமா, அந்த பிரச்சனை தீர்த்தா வந்து 1000 பொற்காசுகள் கொடுக்குறாங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாரு, ஐயோ ஐயோ 1000 பொற்காசுகளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மேல வந்து அப்படியே கை தட்டிட்டு ஓடுவாரு. கோயிலுக்குள்ள ஓடுவாரு. கோயிலுக்குள்ள ஓடும்போது என்ன பண்ணுவாரு, ஐயோ சொக்கா 1000 பொற்காசுகளாமா, 1000 பொற்காசுகளாமா. அந்த 1000 பொற்காசுகள் வந்து நானே வந்து அந்த விடையை சொல்லி நானே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாப்ல. எங்க சொக்கன் எங்க கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவாரு, தாயே மீனாட்சி தாயே மீனாட்சின்னு கத்துவாரு. அப்ப கோயிலுக்கு வந்த மீனாட்சி என்ன செய்வாயா, என்னங்கய்யா கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாப்ல. போமா உன்னை யாருமா கூப்பிட்டா அப்படின்னு சொல்றேன்னு ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆமா ஆமா, அந்த பேச்சு கான்வர்சேஷனே அப்படிதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் கேள்விதான் கேட்பேன், பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நன்றிமா. நடையெல்லாம் பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி. ஆமா, அது நல்ல நல்ல நகைச்சுவையான விஷயம் தான். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாரு, நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? வாழ்க வளமுடன் சொல்லிடுமா. சொல்லுங்கப்பா. நல்லா இருந்துச்சு பேசுறது. ஆக்சுவலா இது காமெடியா என்னன்னு சொன்னா, நேகாவை நான் என் பொண்ணை திட்டுறப்போ சாப்பாடா ரொம்ப நேரம் வச்சுட்டே இருப்பா. சொல்லுவேன், என்னப்பா இவ்வளவு நேரம் சாப்பிட்டு நீ சாப்பிட்டுன்னு பாரு, என்ன வாங்க போற அப்படின்னு. வாங்க போறேன் பாரு அப்படின்னு. என்ன வாங்க போறீங்க, நீங்க ஏதாவது சொல்றீங்க, எனக்கு ஏதாவது வாங்கி தர போறீங்களா? வாங்க போறேன்னு அப்படி வந்துட்டு அவள் அப்பவே அந்த டைம் எனக்கு கோவத்தையே இது பண்ணிடுவா. அப்படிதான் பேசுவாங்க. என்ன என்னப்பா பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்பா. நம்ம இந்த காலத்து பசங்க நல்லா, என் பசங்கள்ட்ட கூட சில நேரம் வந்து என்னடா டைம் என்ன கேட்டா டைம் டு பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நான் இங்க தமிழ்ல அப்படி பேசுறேன்னா, அன்புடன் அழைக்கிறோம் பாட்டு பாட இங்க விழுந்து வந்து சிரிப்பாங்க எல்லாரும். ஐயோ இதுக்குன்னே உங்க முன்னாடிதான் நான் பேசுறதுக்கு வைக்கப்படுவேன். இது வேற நடக்குதா? ஆமா, ஓகே ஓகே, பார்த்து பேசுவேன். அடுத்து யாரு பண்ணிக்கிறாங்க? அடுத்து யாரா சொல்றீங்களாப்பா? கலைசெல்வி சுகுமாரன், மறுபடியும் வாங்க. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு நிகழ்வு தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இப்போ நம்ம டெய்லி கேட்போம் இல்லையாமா, அந்த மாதிரி ரெகுலரா நானும் ஸ்பீச் கேட்டுட்டே இருப்பேன். அப்ப வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து என் பையனுக்கு உட்கார வச்சு, இதான் ஆன்லைன் கிளாஸ், டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க, நீ கேட்கணும் அப்படின்னு. 10 நிமிஷம் கூட உட்கார மாட்டான். அப்படி ரெகுலரா ஒரு 10 டேஸா பண்ணிட்டு இருந்தா, சரியாவே பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி நம்ம இவனை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, சரிப்பா இனிமேல் நீ கிளாஸ்லாம் நீ பார்க்க வேணாம், நீ ஹோம்ஒர்க் எழுத வேணாம், நீ படிக்கவே வேணாம், எதுவுமே செய்வேணாம், உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்ப்பா அப்படின்ட்டேன். அவன் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, ஏமா உங்க ஜூம்ல வாழ்க வளமுடன் இதெல்லாம் சொன்னாங்களாமான்னு கேக்குறான். ஏன்டா இப்படி கேக்குறப்போ, நீங்க தினமும் ஜூம் கேக்குறீங்களா ஸ்பீச் எல்லாம், அத சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா. சரிடா தம்பி, நீ இனிமேட்டு நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன் நானே. சோ இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நிகழ்வு தான் ஞாபகம் வரும். இருக்காங்க. சூப்பர்ப்பா, சூப்பர், நன்றி.
வாழ்க வளமுடன் ஸ்ரீதேவி. ஆமா, எனக்கு இப்போ இதுல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பாருங்க. அப்ப குழந்தைங்க எல்லாம் இப்ப என்ன ட்ரெயின் ஆயிட்டாங்க, நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா அப்ப வாழ்க வளமுடன்ல சொல்லி கொடுத்துருக்காங்க போல. அதனால நல்லது செய்யறாங்க இப்ப அம்மா. ஏன்னா எனக்கு நம்ம இந்த செஷனை வந்து நிறைய பேர் வந்து யூஎஸ்ல தான் சொல்லுவாங்க, அம்மா எங்க பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா, எனக்கு முன்னாடி அவங்க அருள்செல்வி அம்மாவோட செஷனுக்கு கூப்பிடு என்ன வந்து என்ன காரணம்னா அம்மா சொல்லுவாங்க குழந்தைங்கள்ட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும். நான் அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன்னாக்கா அப்ப வந்து நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அது போல எனக்கு இது உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ எவ்வளவு நன்மைகள் பாருங்க. அருட்தந்தைங்கிற ஒரு ஒற்றை மனிதர் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து எவ்வளவு நம்மள திங்க் பண்ண வச்சு இப்ப இவ்வளவு அழகா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அம்மா சொன்ன மாதிரி அந்த நாகேஷோட காமெடி எல்லாம் வந்து இட்ஸ் எவர் கிரீன். நீங்க எப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஆமா, நிச்சயமா ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு டல்லா இருந்ததுன்னா ஒரு போட்டு பாருங்க. அந்த ஒரு பழைய திருவிளையாடல் சினிமாவெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கே வந்து நீங்க டோட்டலா வேற உலகத்துக்கு போயிடுவீங்க. அப்ப மனசு அவ்வளவு ஒரு லேஸ் ஆகும். அப்போ உங்களால எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்த முடியும். ஏன்னா நம்ம ஃபேமிலியை மையப்படுத்தி தான் எல்லாம் யோசிக்கிறதுனால இந்த ஃபேமிலியில கூட ஏன் பெண்கள் தான் அதிக துன்பப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னாப்பா, we are so attached. நமக்கு அந்த மெல்லிய லைன் வந்து புரிய மாட்டேங்குது. இந்த அன்புக்கும் அட்டாச்மெண்ட்க்கும், அந்த அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த மெல்லிய லைன் நமக்கு புரியாததுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, we just misunderstand attachment as affection. நான் இவங்க மேல இப்ப அழகா இப்ப கோகிலா ஒரு உதாரணம் சொன்னாங்க. பையன் ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார மாட்டேங்கிறான். நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது? நமக்கு டென்ஷன் ஆகுது உடனே. இவன் என்ன இப்படி பண்றான், உட்கார மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்போ அதிகம் நம்ம கோவப்படுறோமே தவிர நம்ம திங்க் பண்றத அப்ப கொஞ்சம் நிறுத்திடுறோம். ஏன்னா திங்க் பண்ணினா புரியும். அவன் ரொம்ப சின்ன குழந்தை, அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறதே வந்து புதுசு. அப்போ திடீர்னு நம்ம இந்த குழந்தைய எதிர்பார்க்க முடியாது, நீ ஸ்ட்ரிக்டா ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார்ந்து. ஏன்னா சாரு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவளை வந்து அந்த ரைட் டைம்க்கு நேகாவை வந்து அதுல கனெக்ட் பண்ண வைக்கிறது. குழந்தைங்க அவங்க விளையாடிட்டு அப்படி வருவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னாலாவது ஒரு ஸ்கூல் பஸ் வாசல்ல நிக்குது அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும், ஓடி போய் ஏறணும்னுட்டு. இதுவோ இந்த கம்ப்யூட்டர்ல ஆன் பண்றது தானே, பண்ணிக்கலாம் அப்படிதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இதெல்லாம் கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். நமக்கே வந்து ஒரு புதிய சூழலுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும். நம்ம அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு திணிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏன் தான் இப்படி என் உயிரை எடுக்கிறிய, உட்கார மாட்டேங்கிற, செய்ய மாட்டேங்கிற அப்படின்னாக்கா நம்ம வயசு குழந்தைகளுக்கு கிடையாது. இப்போ நம்ம வயசுக்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வான்மதிட்டு இத்தனை பேசுறப்ப சொன்னாங்க, அம்மா ஜெட்லாக் எல்லாம் மாறி இப்பதான் ஸ்லோலி செட்டில் டவுன் ஆகுறோம். பாருங்க, அந்த பிசிக்கல் பாடி கூட நீங்க ஒரு நாடு விட்டு ஒரு நாடு வரும் பொழுது உடனடியாக அது வந்து அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். இப்ப நமக்கே இப்படின்னா நீங்க குழந்தைகளை கொஞ்சம், அதனாலதான் ஆங்கிலத்துல ஸ்டெப்பிங் இன்டு தி அதர் பர்சன் ஷூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஒரு 10 நாள் கிளாஸ் அந்த குழந்தைங்க சரியான டைம்க்கு அட்டென்ட் பண்ணலைன்னா ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாதுங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஆர் ஈகோ ட்ரிப். என் குழந்தை அது வந்து சரியா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், பங்க்சுவலா இருக்கணும் அப்படின்னு, என் குழந்தை சரியா இருக்கணும், என் குழந்தை சரியா இருக்கணும் அப்படின்னுட்டு என்னை பத்தி தான் யோசிச்சோமே தவிர அந்த குழந்தைக்கு அது சௌகரியமா அப்படிங்கறது யோசிக்கவே இல்லை. சோ எங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் நம்ம துன்பப்படுறோம்னா நம்மளுடைய ஈகோ தான் அதுக்கு காரணமா இருக்கும். சோ குடும்பத்துல கூட நீங்க அஃபெக்ஷனா இருந்தா அது மேபி வந்து லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது குழந்தைங்களா இருக்கலாம், அல்லது வீட்டுல இருக்க பெரியவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு உரிய நேரம் கொடுப்போம் நம்ம மாறுறதுக்கு. உடனடியா எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாற்றத்தை. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளால மாற முடியுதா, உடனடியா நம்மளால மாற முடியல. அதே சிரமம் தானே அவங்களுக்கும் இருக்கும். ஆனா அட்டாச்மெண்ட்னால நம்ம என்ன நினைக்கிறோம், வெறி பிடிச்ச மாதிரி நம்ம கத்த ஆரம்பிச்சிடுறோம். உடனே செய்யணும், இப்பவே செய்யணும், இது இப்பவே நடக்கணும். என்ன உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன், இப்பதானே காஃபி குடிச்ச, அதுக்குள்ள இன்னொரு கப் காஃபி வேணுமா உனக்கு? இதெல்லாம் நம்ம கத்துறது எதனால பாத்தீங்கன்னா we are so attached. தயவு செய்து கொஞ்சம் இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து மாறி அஃபெக்ஷனேட்டா யோசிக்க ஆரம்பிங்க. அப்ப வந்து அதர் பர்சனோட ரியல் டிஃபிகல்ட்டி நமக்கு புரியும். அவரும் கூட நினைக்கலாம் இது தேவையில்லை, எனக்கு ஓவரா காஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன், மாறணும்னுட்டு. பட் நினைக்கிற அளவுக்கு வேகமாக மாற்றம் கொண்டு வர முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நினைச்சு எடுத்து பாருங்களேன், இவங்கள்ட்ட கோகிலாட்டு கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க குழந்தைகிட்ட இந்த பதில சொல்றதுக்கு. சரிடா தங்கம் பாக்கலாம், நீ எப்போ உனக்கு தேவையோ அப்ப கனெக்ட் பண்ணிக்கோ, நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் சொல்றது ரொம்ப இன்னைக்கு சுலபமா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனா அதற்காக அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது அவங்களை கேட்டாதான் தெரியும். எல்லாருக்குமே இப்படிதாங்க, ஒரு பழக்கம்ங்கிறது ஓவர் நைட் வந்து மாறவே மாறாது. we have to work on it. அப்படி ஒர்க் பண்றதுக்கு உரிய அவகாசத்தை கொடுப்போம். நம் குடும்பத்துல இருக்க யாராக இருந்தாலும் சரி, இதுதான் அன்பினுடைய அடையாளம்.
நம்ம உண்மையாலுமே ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம அவங்கள அனுமதிப்போம் அவர்களாகவே இருப்பதற்கு. அதனாலதான் ஆங்கிலத்துல அழகா சொல்றாங்க, whenever you come across any difference of opinion, it doesn't mean that the other person is wrong. It just means that the other person is different. அவ்வளவுதான். எனக்கு ரோஜா பிடிக்கலாம், அதுக்காக ஸ்ரீதேவிக்கும் ரோஜா பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு மல்லிகைப்பூ வந்து ஃபேவரேட்டா இருக்கலாம். இது தப்பு இல்ல. என்னோட ரசனை வேற மாதிரி, அவங்க ரசனை வேற மாதிரிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வீட்டுல வந்து ஒரு 8 o'clock டின்னர் சாப்பிடணும் அப்படின்னா, சப்போஸ் கணவர் வந்து இல்லம்மா எனக்கு பசியே இல்ல, மதியம் வந்து நானு ஏதோ ஒரு பார்ட்டி போனதுல கம்ஃபர்டபுளா இல்ல, விட்டுரு நான் அப்புறம் மெல்ல சாப்பிட்டுக்கிறேன்னா நமக்கு அது புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட, டின்னர் 8 o'clock நீங்க முடிச்சீங்கன்னா தான் எனக்கு கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஏன் படுத்துறீங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி நீங்களும் சிரமப்பட்டு அவருக்கும் சிரமம் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா ஸ்மைலிங்கா என்ன சொல்லிடுங்க, தட்ஸ் ஃபைன்பா, உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட முடியலன்னா டேபிள்ல வச்சிருக்கேன், இன்னைக்கு கிச்சனை கிளீன் பண்ற வேலை உங்களோடது, நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிட்டு நீங்க உங்களுக்கு புக் படிக்கணுமா இல்ல மேபி இந்த மாதிரி திருவிளையாடல் ஒண்ணு போட்டு பார்த்து ரசிச்சு சிரிக்கிறதுக்கு உட்காந்துக்கோங்க. பட் லேடிஸ் என்ன பண்றோம்னா எல்லாத்துலயும் நம்மளோட ஃபேமிலியை டுகெதரா நம்மளோட சேர்த்து இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்பதான் கஷ்டப்படுறோம் நம்ம. இந்த ஒரு காமெடி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா கூட நம்ம உடனே குழந்தைங்களுக்கு பின்னாடி நிப்போம். டேய் என்னோட வாங்கலேன்டா, ஒரு 1/2 hour உங்களுக்கு கூப்பிடுறேன், நானும் நாள் முழுக்க உங்களுக்காக எல்லாம் பண்றேன், ஒரு 10 நிமிஷம் எனக்காக இந்த காமெடி வந்து என்னோட சேர்ந்து உட்காந்து பார்த்து சிரிக்க கூடாதா அப்படின்னா, நம்ம டேஸ்ட் வேற, குழந்தைங்க டேஸ்ட் வேறப்பா. கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்துல அழகா சொல்லுவாங்க, டேஸ்ட் த வேர்ட்ஸ் பிஃபோர் யூ சர்வ் தெம். எப்படி நம்ம ஃபுட்டை டேபிள்ல கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பாக்குறோம் இல்லைங்களா, உப்பு சரியா இருக்கா, என்ன பத்தலன்னு கொஞ்சம் போடு, சச்சா உப்பு குறைஞ்சா அந்த ருசியே வர மாட்டேங்குது. அதே போலதான் வார்த்தைகளையும் நீங்க உங்க வாயை விட்டு அந்த வார்த்தைகள் போறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்கங்கிறாங்க. இந்த வார்த்தைகள் மத்தவங்களுக்கு இனிமையை கொடுக்குமா, அந்த டேஸ்ட் ஆர் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. சோ தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். ஓவர் டு ஸ்ரீதேவி. வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்கக்கா. நிறைய இப்படி எல்லாரும் பேசும்போது எனக்கு அப்படி நிறைய விஷயம் உள்ளே வந்துகிட்டே இருக்கு. எதை ஷேர் பண்றதுன்னு தெரியல. நான் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணல. எப்பயுமே ஃபுட்டா தான் இருக்கு நகைச்சுவைன்னு நினைச்சாலே. ஆக்சுவலா நாங்க 20 years பேக் இந்த யூஎஸ்க்கு வந்திருக்கும் போது ஒரு தடவை கடைக்கு போயிட்டு இருந்தோம். நானு பசங்களா இல்லை, நானும் என்னோட ஹஸ்பண்டும். அவர் இந்த பீஸா பார்த்துருந்தாங்க. இங்க ஃப்ரோசன் பீஸா இருந்தது ஒரு கடையில. அதை வாங்கி சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு ரொம்ப அந்த பீஸா எப்பயுமே பிடிக்காது. சரி அவருக்கு பண்ணி கொடுக்கலான்னு அதுல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு அதை படிச்சு அப்படி பேக் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அது. அந்த பேக் பண்ணி கொடுத்து அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு சரி நல்லா சாப்பிட்டாரு, குடிச்சாரு. நான் ஒன்றும் சாப்பிடல. அப்படி முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சோ இல்லை ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அப்புறமும் மறுபடியும் அந்த கடைக்கு போகும்போது அதை பார்த்து அதே பீஸாவை, ஏங்க நீங்க நல்லா சாப்பிட்டீங்கல்ல, அந்த பீஸாவை உங்களுக்கு வேணும்னா வாங்கித்தாங்க, நான் பேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்ப சொல்றாரு, நீ வேறம்மா, நீ சாப்பிட்டு முடிச்ச என்னன்னா அந்த பீஸாவோட பேரு வந்து பெப்பரோனி. அவர் என்ன நினைச்சிருக்காரு, நாங்க நினைச்சோம் பெப்பரோனி பெப்பர், இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பெப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் போய் அவர் இன்கிரீடியன்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்கிரீடியன்ட் படிச்சிருக்காரு. அது வந்து இட் இஸ் மீட் இருந்திருக்குங்களா அதுல. அதை பார்த்துட்டு சொல்லவே இல்லை, அன்னைக்கு சொல்லவே இல்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் கேட்கும் போது சொன்னாரு, அந்த பெப்பரோனினா வி தாட் இட் இஸ் அ பெப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு. அது வந்து இன்னும் எப்ப பார்த்தாலும் அந்த ஜோக் எனக்கு ஞாபகம் இருக்கும், அந்த பீஸான்னு நினைச்சாலே. இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வேற யாராவது இருக்கீங்களா ஏதாவது சொல்றதுக்கு? எல்லாரும் ஓபன் பண்ணலாமே. எல்லாரும் ஏன் சீரியஸா இருக்கோம்? ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே ரொம்ப ஹியூமரஸா எல்லா மகான்களுமே நல்ல ஹியூமரஸ். ஆக்சுவலா நம்ம நினைக்கிற மாதிரி சீரியஸ்னஸா யாருமே இல்லை. மகரிஷியா இருக்கட்டும், ரமண மகரிஷி கூட சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து யாரோ ஒருத்தர் மேத்ஸ் சாரா அவருடைய இவர் வந்து பார்க்க வந்தாரா, இவர் நாணம் அடைஞ்ச பிறகு. எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரா. ஒரு மாதிரி இவருடைய நாண நிலையில, ஆமாமா தெரியும், உங்களை பார்த்தா நான் ஓடி வந்தேன்னு சொன்னாரா. அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஹியூமரஸ் இருக்கு. எல்லாரும் ஷேர் பண்ணலாம் அவங்கவுங்க லைஃப்ல இருந்தத. டைம் அப்மா நம்ம ஓகே ஓகே மறந்துட்டேன். ஆக்சுவலி டைமே பார்க்கல, சாரி. மாலினி அம்மான்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க. மாலினிங்கிறவங்க ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் கண்ணா. நேத்துக்கு மாலினி
போயிட்டாங்களா வாழ்க சரி, வளமுடன். வாழ்க ஆமா, மாலினி வளமுடனுங்க. சண்முகம்ங்கிறவங்க புதுசா ஆமாங்க இணைஞ்சிருக்காங்க. நம்ம வாழ்த்து ஆமாங்க சொல்லுவோம் ஆமாங்க அவங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வளமுடன். மாலினி சண்முகம் அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க ஓவர் வளமுடன். டு ஸ்ரீதேவி. வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்ரீதேவி. வளமுடன் அக்கா. நம்ம வந்து இப்ப உலக நல வாழ்த்து பாடிடலாம், டைம் ஆயிடுச்சு. நம்ம உலக நல வாழ்த்து பாட தக்ஷேஷை அழைக்கிறோம். தக்ஷேஷ், வாழ்க வளமுடன். உலகளிமாம் பலவளரை ஒத்தப்பரை பெய்யட்டும். உலகளிமா தானியத்தை உறப்புடனே பெருக்கட்டும். பரித்துளியே துடித்துணிந்தே காட்டாளி ஊழியட்டும். பானமென்னே துகத்துகனின் பண்பாட்டை உடையட்டும். கரங்கங்கள் போட்டி பறை கரங்காட்சி நடக்கட்டும். கல்லாமை கலங்கங்கள் மறையட்டும். நலைவாழ்வின் அளிக்கும் ஞானோரவே தேசட்டும். நம் கமழை அறவாழ்வின் நாட்டத்தை திறக்கட்டும். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி தக்ஷேஷ், அருமையா பண்ணீங்க. வாழ்க வளமுடன். நிறைவு வந்துட்டோம், முடிச்சிடலாம் நினைக்கிறேன். முடிச்சிடலாமாக்கா? ஆமாக்கண்ணா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.